ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேலையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட சங்கீதம் 147:13 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்தி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அருமையான வேத வசனத்தில் கூட 2 ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்ட கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், துதித்தல் இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று துதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். மெய்யாகவே உங்கள் குடும்பத்தில் இந்த 2 ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் துதிக்கும்போது தேவன் அது ஏற்றதாக இருக்கிறது. நம்ம தேவனுக்கு ஏற்றதை இந்த பூமியில் நாம் செய்யும்போது தேவன் நமக்கேற்ற ஆசீர்வாதங்களை இங்கு வசனத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக அவர் உன் வாசல்களின் தாழ்பாக்களை பலப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் வீடு வாசல் எல்லாம் உண்டு. அந்த வாசல் பலப்பட வேண்டும். அந்த வாசலை தேவன் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வாசல் பலப்படுத்துகிறது என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. இன்று உலகத்தில் அநேக மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்றால் தேவனை ஒவ்வொரு நாள் நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவர் வாசல்களை பலப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற இந்த உலகத்தில் தேவன் நம்முடைய வாசல்களை தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்று அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அநேகருடைய தாய் தகப்பன்மார் கண்ணீரோடும் வேதனையோடும் பிள்ளையை குறித்ததான பாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, வாசல்களை பலப்படுத்தி என்று சொல்லப்படும் பாதுகாப்பையும் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவன் நம்மை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். எல்லா குடும்பத்திலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்களா தேவனிடத்தில் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். துதி அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. நாம் கர்த்தரை துதிக்கும் போது அது தேவனுக்கு இன்பமும் ஏற்றதுமான ஒரு காரியம். தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது தேவன் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாசல்களை நீர் பலப்படுத்துவீராக. அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் நீர் துதிக்கும் போது நீர் எங்களுடைய வாசல்களை பலப்படுத்தி என்னிடத்தில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னத்தினால நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.